ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவருக்கு சதுர்த்தி எல்லாரும் பால் கொழுக்கட்டையோட சந்தோஷமாக கொண்டாடலாம். வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கை வச்சு பிசைய முடியாது, ஹீட்டாக இருக்கிறதுனால ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மாவு வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓரமாக வச்சுருக்க மாவை எடுத்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு இன்னுமே ஹீட்டாக இருக்குது, அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் ஷேப் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பால் ஷேப்பில் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ, என்ன டைப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம், இல்லை திரட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டி பால் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் எடுத்து ஒரு 2-3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், என் வீட்லேயும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பால் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் குட்டி குட்டி ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பால் கொதித்ததும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால்ஸ்லாம் வந்து அது உள்ள அந்த பால் கொதிக்கும்போது உள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளற வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க, அது உடையாது. ஏன்னா அது ஹீட்டில் வந்து கொஞ்சம் வெந்துடும். ஏற்கனவே கொஞ்சம் வெந்து தான் இருக்குது. அதுக்கப்புறமும் ஹீட்டில் இப்போ போட்டதுனால கொஞ்சம் வெந்துடும். ஸோ நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருங்க. பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஏடெல்லாம் வரும், அதெல்லாம் சுற்றி எடுத்து விடுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அது கொதித்த உடனே நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சோம் இல்லையா, வாட்டர் ஆட் பண்ணி அதை ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி செஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறினோடனே அந்த அரிசி மாவு தண்ணி சேர்த்தோடனே கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். அந்த ஸ்டேஜில் பாருங்கள் எவ்வளோ தள்ளன்னு கண்ணாடி பதத்தில் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறக்கே எம்மியாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நிஜமாகவே சொல்கிறேன். என் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து 2 கப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சதுர்த்தி எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக கொண்டாடலாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கண்ணாடி மாதிரி நம்ம க்ரீமியாக தகன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா எம்மியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.